மேகோமணி ஆகிய நான் என் தந்தை மீது ஆணையாக இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது போய் பெரிய விஷயமா கேள்வி கேட்கறீங்க, வெக்கமா இல்லையா? அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவிலகன். இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். ராமதாஸுடைய திடீர் பத்திரிகையாளர் சந்திப்பு, அன்புமணி ராமதாஸை பதவி குறைப்பு குறைப்புலாம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஆகிட்டாங்க. செயல் தலைவருங்கிறது செயலற்ற தலைவர் தான் அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜி.கே. மணியை மீண்டும் கௌரவ தலைவர் அப்படின்ற போஸ்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சி? ஆக்சுவலா 1980 தொடக்கத்துல இருந்து அவர் ஒரு 4 வருஷம் வன்னியர் சங்கத்தை தொடங்கறதுக்காக ஊரா போய் பேசினார். ஒவ்வொரு கிராமம் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு போனா ஏன்னு கேட்கறது கூட யாரும் இல்லை. அந்த அளவுக்கு யாருமே தெரியாம இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 வன்னியர்கள்ட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்கி, நமக்குன்னு தனி இடஒதுக்கீடு கேட்கணும், நீங்கள்லாம் சேர்ந்து வாங்க, ஒன்னா போராடணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டார். இவருக்குன்னு ஒரு வன்னியர் சங்கம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வன்னியர் சங்க தலைவராக இருக்கும்போது போய் அவர் பேட்டி எடுத்திருக்கேன். தினமலர்ல இருக்கும்போது. அப்பெல்லாம் எப்படி இருப்பாரு? அப்பெல்லாம் சாதாரணமாக தான் இருப்பார். அப்போ அதாவது 1987 ஒரு 7 நாள் சாலை மறியல் போராட்டம் நடந்தாங்க. தனி இடஒதுக்கீடு கேட்டு நல்ல வன்னியர் சங்கம் வலுவாயிட்டுது. வலுவானாலும் அதோடைய வலிமையான ஒரு சங்கம்ன்றது வெளியில தெரியாமலே இருந்துச்சு. ஆனால் இவர் பேருக்கெல்லாம் அதுவுமே பத்திரிகையில் படம்லாம் வரக்கூடாதுன்னு சத்தம் இல்லாமல் போட்டு ஒரு பெரிய அளவில் சங்கத்தை வலுப்படுத்தினார். அது அந்த ராமதாஸுடைய முழு உழைப்பினால் வந்தது. அதை இன்னைக்கு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, நான் அப்படி கஷ்டப்பட்டேன் சாப்பிட்டு விட்டு மாட்டு வண்டியில் போனேன் அப்படின்லாம். அதெல்லாம் ஒரு அனுதாபம் தேடுறார் வன்னியர்கள்ட்ட. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை நான் உருவாக்கினேன். எனக்கு அந்த முழு அதிகாரம் இருக்குது. அதனாலதான் எனக்கு முழு அதிகாரம் இருக்கு. இது முழுக்க உருவானது வன்னியர் சங்கம் தான். நாளை பின்னால பாமக உருவாச்சு. 87 பெரிய ஒரு வார சாலை மறியல் நடத்தினாங்க. அப்ப காலையில 6 மணிலேருந்து தொடங்கதான் இருந்தது. இரவே தொடங்கினாங்க. அதுக்கு என்ன நோக்கம்னா, இங்க பென்டாஃபெஸ்ட் நடத்தினாங்க. திமுக அறிவாலய திறப்பு விழா, தேசிய முன்னணி தொடக்க விழா எல்லாம் சேர்த்து 5 விழா பிபிசிங்கெல்லாம் வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, திமுக விழா முடிஞ்சு திரும்பி போகும்போது திரும்பியே போக முடியாத அளவுக்கு சாலையை மறிச்சு போராட்டம் நடத்துறது கிடையாது. ரோடு நிறைய குழி தோண்டி போட்டுறது, மரத்தெல்லாம் வெட்டி போட்டதோட இல்ல, இந்த சைக்கிள் டயரை பெரிய மரமா இருக்கும், அவ்வளவு வைரம் பாஞ்ச மரமா இருக்கும், வெட்ட முடியாது. இது என்ன பண்ணுவாங்க, சுத்திலும் அந்த சைக்கிள் டயரை சுத்திட்டு பெட்ரோலை ஊற்றி தீ வச்சிருவாங்க. அது எரிஞ்சு எரிஞ்சாகும், அந்த மரம் அப்படியே தானா சாஞ்சிரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஒரு உண்மையான ஒரு விவசாயி பார்த்தா வயிறு எரிஞ்சு விடும். ஏன்னா இவ்வளவு பெரிய மரம் தீ வச்சு எரிஞ்சு கீழ் விழுது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணி பாலத்தை உடைச்சாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. அதுல பெரிய கலவரமாகி அந்த இரவு நடந்த துப்பாக்கி சூட்டுல 21 பேர் பலியானாங்க வன்னியர் சங்கத்துல. அந்த 21 பேர் பலியானதுக்கு அப்ப எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார் திரும்ப மருத்துவ பரிசோதனைக்காக. பெரிய கலவரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எல்லார் கட்சியும் எல்லா ஜாதி தலைவரும் கூப்பிட்டு பேசினார். பார்த்தா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 25 கோடிக்கு போயிடுச்சு. அப்பவே அந்த அளவுக்கு அவன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டான். நாங்கள் 2 கோடி இருக்கோம், 3 கோடி இருக்கோம், 4 கோடி இருக்கோம்ட்டு. இது ஒன்றும் ஆகாதுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அப்பதான் இவர் தினமலர் எடிட்டரா இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. நான் கடலூர் மாவட்டங்கிறதுனால என்ன கூப்பிட்டு உண்மையிலே அவங்க நிலைமை என்னப்பா அப்படின்னாரு. அவங்க உண்மையிலே அவங்க கோரிக்கை நியாயமானது. அவங்க போராட்ட முறை வேணா வன்முறைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கோரிக்கை நியாயமானது. அங்க பெரும்பாலான வன்னியர்கள் விவசாய கூலிகளாக தான் இருக்காங்க. தலித் மக்களுக்கும் அவங்களும் வேறுபாடு. 1 பேர் ஒன்னா தான் வேலை பார்ப்பாங்க வயல்வெளியில போயிட்டு கூலிக்கு. அதனால அந்த இடஒதுக்கீட்டின் 50% பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டோட பயன் அவங்களுக்கு நிச்சயமா போய் சேரல. அவங்க பெரும்பான்மை உள்ள அப்ப தென்னார்காடு மாவட்டம். அதனாலதான் தென்னார்காடு மாவட்டமே பின்தங்கியதா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னார், நீ போய் அவர் ஒரு பேட்டி எடுத்துட்டு வாங்க. போய் ராமதாஸ் போய் ஒரு பேட்டி எடுத்தோம். நான் போய் பேட்டி எடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிறேன்னா, என் போட்டோ எந்த பத்திரிகையிலும் வரக்கூடாது, அது இந்த பாலிசியா வச்சிருக்கேன்னு சொன்னார். அவருக்கு போட்டோவே வரக்கூடாதுன்ற அளவுக்கு உறுதியா இருந்தார். அப்ப வேண்டான்ட்டார். சரிங்க, எங்க எடிட்டருக்கு காட்டுறதுக்காக ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அவர்கிட்ட கொண்டு காட்டுறாங்கன்னு கொண்டு போய் காமிச்சோம். ஆனா தம்பி, அவங்க எடிட்டர்கிட்ட காட்டுறதோடு சரி. அவர் வன்னியர் வரலாறு எழுத ஆரம்பிச்சாங்க தினமலர்ல. அப்ப வளர்த்து விட்டது உண்மையிலே தினமலர் தான். அப்ப உங்களுக்கு யாரும் ஒன்றும் பெருசா செய்தியெல்லாம் போட்டு ஒன்றும் கொடுக்கல. அது மாதிரி போட்டு அதுக்கு பிறகு தினமலர் பத்திரிகை அங்கங்க போட்டு எரிச்சாங்க போனாங்க. தினமலர் மரம் வெட்டின்னு எழுதுது, அதெல்லாம் வேற கதை.
அதன் பிறகுதான் பாமகன்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, அதை அப்படியே வன்னிய சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னிய சங்கத்துக்கும் அவர் தலைவர் கிடையாது. அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் வந்து பேராசிரியர் தீரன் தான் இருந்தார். அவரை கட்டி விட்டாங்க. அப்புறம் தான் ஜி.கே. மணி வந்தார். அதன் பிறகு அன்புமணியை கொண்டு வந்தார். என்ன அப்போ கட்சி தொடங்கும் போது அவர் சொன்ன முதன்மையான சத்தியம் என்னன்னா, நானோ என் குடும்பத்திலோ நான் எந்த சங்கத்திலோ வன்னிய சங்கத்திலோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலோ எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன், சட்டமன்றத்துக்குள்ளோ பாராளுமன்றத்துக்குள்ள நுழைய மாட்டேன், அடி கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு முதன்மையாக அவர் சத்தியம் பண்ணார். அதுக்கு அடுத்த ஒரு சத்தியம், நான் இருக்கும்போதும் சரி எனக்கு பிற்காலமும் சரி என்னுடைய குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் அரசியலுக்கு வரமாட்டார்கள்னாரு. என்ன பண்ணாரு, 2004 எம்பி கூட ஆகாத அன்புமணியை கேபினெட் அமைச்சராக்கினார். கலைஞரை பிடிச்சி கேபினெட் அமைச்சராக்கினார். அதுக்கப்புறம் தான் ராஜ்யசபா எம்பி திமுக கொடுத்தாங்க அவருக்கு. ரெண்டாவது ஒரு சத்தியத்தை மீறினாரா, துணை சத்தியத்தை. இன்னைக்கு முதல் சத்தியத்தை மீறி இருக்காரு. கட்சியிலையோ சங்கத்திலையோ நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன், நிறுவனராக மட்டும்தான் இருப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு தலைவர் பதவி நான் தான் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அது எடுத்துக்கிறதுக்கான பல காரணங்கள் உருவாகி இருக்கு. இல்ல இருக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. வெளியில சொல்ல முடியாதுன்னா இது வந்து கட்சி அரசியல் பிரச்சனை கிடையாது, குடும்ப அரசியல். பாமக நடக்கிறதா உண்மையான குடும்ப அரசியல். ஏன்னா அவருக்கு 2 மகள், அடுத்தது அன்புமணி. 2 மகளும் அன்புமணிக்கு அக்கா 2 பேர். அதுல சின்ன அக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அன்புமணிக்கு 2 பொண்ணு. சின்ன அக்கா மகனுக்கு இப்போ மகளை கொடுத்துருக்காரு அன்புமணி. அது வந்துட்டு பெரிய அக்கா பையன் சும்மா இருக்கான். பெரிய மகள் ராமதாஸ் பெரிய மகள் என்ன கேட்குது, தங்கச்சி பையனுக்கு பொண்ணை கொடுத்தான் தம்பி, அவனுக்கு சொத்து சேர்ந்துரும். அன்புமணி சொத்துல பாதி அங்கே தானே, என் பிள்ளை ஒன்றும் இல்லாத நிற்கிறானே, சொத்தும் இல்லை பதவியும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கானே அப்படின்னா நீ கவலைப்படாத, அவனை அரசியல் கொண்டு வந்து பெரிய ஆளாக்கி ஒரு எம்பி எம்எல்ஏ ஆக்கி விட்டுறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதாவது போன இதுலயே வந்து கடலூர்ல நிக்க வைக்கிறதா பிளான் பண்ணாங்க. ஆமா, காங்கிரஸுக்கு கொடுத்ததுனால அவங்க காங்கிரஸுக்கு கொடுத்து அன்புமணியோட மச்சான் ஆமா அவர் அங்க நின்னதுனால உறவுக்குள்ள தகராறு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க நிறுத்தல. ஆகையினால வந்து இப்ப வந்து அந்த பையனுக்கு ஏதாவது செஞ்சாகணும். போன பொதுக்குழுலே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பொதுக்குழுல அந்த பையனை இளைஞர் அன்னைக்கு போட்டதுக்கு அவனுக்கு என்ன தெரியும், அவனை கொண்டாந்து போறீங்க நேத்தான் வந்திருக்கான். ஆமா, முகுந்தன் பரசுராமன். ஆமா, நேரடியா மேடையில 2 பேருக்கு மோதல் வந்துச்சு. நான் சொல்றது கேட்கறவங்க தான் யாரா இருந்தாலும் இந்த கட்சியில இருக்கலாம், நான் சொல்றது கேட்க இந்த கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு ஆவேசமா சொன்னாரு. விட்டுட்டாரு. போ இன்னும் போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் பனையூர்ல கட்சி அலுவலகம் வச்ச ஒரு அலுவலகம் இருந்தது, நீங்க எல்லாம் வந்து அங்க வந்து என்ன பாருங்க, அதாவது என்னுடைய ஆதரவாளர்கள் அங்க வாங்க அப்படின்னு சொல்லாம சொன்னார். என்னன்னா அன்புமணிக்கு ஆதரவாளர்கள் கட்சியில இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான ரீசன், இவருக்கு வயசு 80 தாண்டிடுச்சு, 85 வயசு. இனிமேல் இவரால் வந்து பெருசா ஆக்டிவா செயல்பட முடியாது. ஆனால் இந்த அன்புமணி இருந்த வயதுல ராமதாஸ் உழைப்பு அதிகம், அப்பதான் ஓடுறாரு ஃபுல்லா. இவர் ஒன்னும் பெருசா கட்சியெல்லாம் உழைச்சில்ல, வந்தாரு நேரா போய் அமைச்சர் பதில உட்கார்ந்தாரு, அந்த செல்வாக்கு வச்சுட்டு அப்படி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட்சிக்கெல்லாம் பெருசா ராமதாஸ் அளவுக்குலாம் உழைப்பு கிடையாது. ராமதாஸ் உழைச்சார், அவர் எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றதுக்கு நியாயம் உண்டு, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் இது அரசியல் கிடையாது, குடும்ப அரசியல், குடும்பத்துல பிரச்சனை. அதை வந்து இவர் முகுந்தனை கொண்டு வர்றதுக்கு அன்புமணி எதிர்பார்க்கார். அந்த பேரனையும் கொண்டு வரணும்ல. மகள் வந்து கேட்குது, என் பிள்ளைக்கு என்ன செஞ்ச? சரி, இப்ப பதவி விட்டு தூக்குறதுனால முகுந்தனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியாதா என்ன? இவர் தலைவரா இருக்கிறது கொடுக்க மாட்டார், அன்புமணி தலைவராக கொடுக்க மாட்டார். இளைஞர் அணிக்கு கொடுக்கறதே வேண்டாம் வெளிப்படையா மேடையிலே பேசினவரு அதை கொடுப்பாரா? இவனை நம்பி எப்படி விடுறது? இவரை கொண்டு போய் கூட்டணியில பேசும்போதே இவருக்கு சாதகமான தொகுதி கூட்டணி கட்சி கேட்டு வாங்க மாட்டார்ல. நிறுத்தணும்னா கொஞ்சம் சாதகமான தொகுதி வாங்கணும்ல. தருமபுரி பக்கம் தான் வாங்கணும், பெண்ணாகரம் தொகுதி அங்கங்க வாங்கினாதான் தருமபுரியில் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறதுல பாமக. சொல்லப்போனால் அவர் சொந்த மாவட்டத்தில் அவ்வளவு போயிடுச்சுன்னு வச்சுங்க. அவரு இப்போ வந்து வன்னியர்கள் வந்து பெரும்பாலும் இப்போ வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க ராமதாஸ் மீது. அப்படி சொல்றீங்க? நிஜமா? முன்னாடி இருந்த ஸ்ட்ராங்கான கட்சியெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா இந்த முக்கியமான காரணம் அதுக்கு வன்னியர் அறக்கட்டளைன்னு ஒன்று தொடங்கி அதில் வந்து வன்னியர்கள்ட்டெல்லாம் நன்கொடை பெற்று பெருமளவில் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் தொடங்கினார்.
போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி போகிற வழியிலே சைடில் இருக்கும். இங்கே வலது பக்கத்தில் பெரிய காம்பவுண்ட் கச்ச பல 100 ஏக்கரில் இடம்லாம் வாங்கி எல்லாம் கட்டி இது பண்ணார் வழிய. அதில் வன்னியர்களுக்கு காசு இல்லாமல் சீட்டு கிடைக்காது. வன்னியர் அறக்கட்டளை பேர். அதையும் என்ன பண்ணிட்டாரு, மனைவி பேரில் மாற்றிட்டார், சரசு அறக்கட்டளைன்னு. இது அமைச்சர் பதவி வந்தோடனே நேராக முருக்கு கொடுத்துட்டாரு அன்புமணிக்கு. இப்படி குடும்பத்தை ஃபுல்லாக கொண்டு வரும்போது இந்த குடும்பம் மட்டும் பெரிய அளவில் வளர்ந்துச்சு. நமக்கு ஒன்றும் கஷ்டப்பட்ட. இன்னும் முக்கியமான ஒரு இதுன்னா 21 பேர் இறந்தான் பார்த்தீங்களா, குண்டடிப்பட்டு செத்தான் பாருங்க போலீஸ் துப்பாக்கி சூட்டில். அந்த 21 பேருக்கு இவர் ஒன்றும் செய்யல அந்த குடும்பத்துக்கு. இல்ல கலைஞர்கிட்ட நாங்க கோரிக்கை வச்சோம், ஒரு மாதம் 3000 ரூபாய் தர. கலைஞர் வந்து செஞ்சாரு. நீ என்ன பண்ண, அறக்கட்டளை இவ்வளவு தொடங்கணும் இல்ல, ஒரு நிதி வசூல் பண்ணி கொடுக்க முடிஞ்சுதா? அறக்கட்டளை தொடங்கி மனைவி பேர்ல மாத்திக்க தெரிஞ்சுத. அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண? அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒரு எம்எல்ஏவோ ஒரு பதவிக்கு கொடுத்துருக்கியா? ஒன்னும் கொடுக்கல. கலைஞர் அரசு பணத்தை வந்து மொழிப்போர் தியாகிகள் என்ற மாதிரி சமூக நீதி தியாகிகள்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு 3 லட்சம் கொடுத்தாரு. அந்த குடும்பத்தை அதுல மாதம் 1500 ரூபாய் கொடுத்து நீங்க 3000 வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 21 பேருக்கும் விக்கிரவாண்டியில மணிமண்டபம் கட்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் போன மாதம் திறந்து வச்சுட்டு வந்தார் போய். அதனால வந்து யாரையும் தம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் அவர் செஞ்சுக்கிறாரு, நம்ம வன்னியர்கள்ன்ற பேரை சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்துறாருன்ற எண்ணம் வந்துருச்சு. அடுத்தது இப்போ வேல்முருகன் ஒரு பகுதியை கொண்டு போயிட்டார் அந்த ஏரியாவில். இவருக்கு சொந்த மாவட்டத்திலே விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா அங்க நம்ம இந்த பெரிய கூட்டணி திமுக கூட்டணி அங்க பெருசா ஜெயிக்க முடியல எங்க தருமபுரியில. ஆனா அங்க விழுப்புரம் கடலூர் மாவட்டம் வெற்றி பெற்று வந்துச்சுன்னா இவர் செலவு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதாவது வன்னியர்கள் அதிகமாக உள்ள இடங்கள்ல தருமபுரி மாவட்டம் தவிர மற்ற எல்லா மாவட்டங்கள்லயும் முழுமையா திமுக அள்ளிட்டு வந்துச்சு. ஆமா, மற்ற எல்லா இடத்துலயும் 3வது இடம் தான், அங்க மட்டும் தான் 2வது இடம். எல்லாத்துலயும் வெற்றி பெற்று வந்துச்சு. அப்ப வந்து இவரை திமுக கூட்டணி இங்க சேர்த்துக்க வேண்டிய திமுக கூட்டணியில ராமதாஸை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அவருக்கு என்னன்னா கடந்த தேர்தலில் ஒண்ணு திமுக கூட்டணி போகணும்னு பார்த்தாரு. திமுக கூட்டணியில சேர்க்கணும்னா திருமாவளவன் வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு, பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் டிக்ளேர் பண்ணிட்டாரு மேடையில. திருமாவளவனை கைட்டு விட்டாதான் பாமக உள்ள வரும், இல்ல பாமக உள்ள வந்தா திருமாவளவன் வெளில போயிடுவார். இப்படி சூழல்ல திருமாவளவனை கைட்டு விட்டுட்டு ராமதாஸ் கொண்டு சேர்த்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஒண்ணு. 2வது, திருமாவளவன் அளவுக்கு ஒரு நம்பிக்கையான கூட்டாளி கிடையாது. எந்த நேரத்திலும் காலம் வருவாரு. தேர்தல் நேரத்துக்கு ஆதாயம் கிடைக்கிற இடத்துக்கு போவாரு. அதன் பிறகு அப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு சண்டை போட்டு வெளில போயிடுவார். அதுக்கு அடுத்த தேர்தல் எங்க ஆதாயம் கிடைக்கும் அங்க போவார். இன்னைக்கு இந்த திமுக கூட்டணி இவ்வளவு தூரம் 3 தேர்தல் வெற்றி பெற்று 4வது தேர்தல் சந்திக்கிறது இன்டாக்டா இருக்கு, அப்படியே இருக்குதுன்னு சொன்னா ராமதாஸ் உள்ள இருந்தா அப்படி இருந்திருக்காரு. திருமாவளவன் இருக்கு. அப்படி ஒரு திருமாவளவன் இழந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டாளியை போய் சேர்ப்பாங்களா? அது திமுக இப்பவும் முயற்சி பண்றாரு. திமுக கூட்டணி இல்ல அதிமுக 2 இல்ல. இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல யார் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கும் அவருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் திமுகவும் அதிமுக தான் களத்துல போட்டி. சரி, அதிமுகவும் திமுகவும் போட்டி. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட போகணும்னாலும் அதிமுகவும் பிஜேபியும் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சு. அப்படின்னும் போது இனி விலகிறதுக்கான தேவையே இல்லையே, அப்படியே இருக்கும். அதுதான் பிரச்சனை. அதனால இப்ப வந்து ஒண்ணு, போன தேர்தலே ராமதாஸுக்கு அதுல போய் சேர்றதுக்கு விருப்பம் கிடையாது பாஜக கூட்டணியில. அன்புமணி நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து ஒரு இதா இருக்கும், இது ஆல்ரெடி மாநிலங்க உறுப்பினராக இருக்கும், ஒரு அமைச்சர் பதவி வாங்கிவிடலாம். இப்போ அமைச்சர் பதவி எங்க 2009 இறங்கினவர், அப்புறம் இன்னும் அமைச்சரே ஆகலையே, திரும்ப ஒரு அமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அதுக்காக தான் மனைவியை வேட்பாளரை மாற்றி மனைவியை கொண்டு போய் களத்தில் இறக்குனாரு. இங்க தருமபுரி தொகுதியில் எம்பிக்கு அவங்களும் தோத்து போனாங்க. இவருக்கு எம்பியா இவர் ஒரு தடவை 2014 வெற்றி பெற்று வந்தப்பே கொடுக்கல பாஜக அமைச்சரவையில். இவர் மட்டும்தான் வெற்றி பெற்று வந்தாருங்க. இவரும் பொன்னார் வெற்றி பெற்றாங்க 2014. அப்பவே கொடுக்கல. இப்போ மட்டும் கூட கிடைக்கல, அமைச்சரவை கிடைக்கல. திரும்பவும் இப்போ வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகி போச்சுன்னு வச்சுங்க. இவர் அறிவிக்காட்டி அவங்க முதலாளி அறிவிச்சிட்டாங்க, அமித்ஷா அறிவிச்சிட்டார் கூட்டணின்னு சொல்லிட்டு. இவங்க அறிவிக்க வேண்டிய முடிவை எடப்பாடி அறிவிக்க வேண்டியதை அவர் அறிவிக்கிறார். எடப்பாடி ஒரு வாய் மட்டும் பேசாமல் இருக்கார். இவர் இன்னும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவரால் ஒத்துக்க முடியல. அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனைகள் இவர் ஒத்துக்க முடியல. அதனால இவர் யோசிக்கிறாரு, நீ என்னடா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வந்துதான் ஆகணும், நான் அறிவிச்சிடறேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அமித்ஷா அறிவிச்சாச்சு, கூட்டணின்றது கிட்டத்தட்ட வரப்போகுது. அப்படி இருந்தும் ஏன் பிரச்சனை அப்படின்னா,
அதுதான் குடும்ப பிரச்சனை. அன்புமணி தலைவர் ஆயிட்டா ரெண்டு விஷயம். ஒன்று, பெட்டி அவரோட போயிடும், ராமதாஸ் வராது. அந்த பேரனுக்கு மூந்தனுக்கு பரசுராமனுக்கு அன்புமணி கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுக்காம நெருக்கடி ஏற்படுத்தாலும் சாதகமான தொகுதியை விட்டு கொடுத்துருவார், நின்று தோக்கட்டும். அதுக்காகத்தான் இன்னைக்கு ராமதாஸ் நம்ம கையில நம்ம தலைவராக இருந்தாதான் பெட்டியும் வரும், நம்ம பேரனுக்கான தொகுதியும் கேட்டு பெற முடியும் அப்படின்றதுக்காக முதன்மையாக அளித்த சத்தியத்தை இன்று மீறி விட்டு தானே தலைவராயிருக்கார். சரி, தானே தலைவர் ஆயிட்டாரு. இன்னைக்கு அமித்ஷா வராரு இல்லையா, அமித்ஷா வருவதற்குள்ள இவரை நீக்கிடணும் அப்படின்றது ஏன் அப்படி என்ன அவசரம்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. ஒரு சமாதானம் பேசுவாங்கல்ல. எனக்கு என்னவோ இவங்க நினைச்சா அமித்ஷா இவங்களை சேர்த்து வைப்பார் நான் நம்பல. அவர் வேணா ராமதாஸ் வேணா நம்பலாம் மொழிய. அமித்ஷா பாஜகவுடைய கொள்கையே கூட்டணி கட்சியில் ஓச்சு கட்டுறது தான், உடைக்கிறது தான், ஒட்டைச்சு ஓச்சு கட்டுறது. அதுல அன்புமணிக்கு ஆசை காட்டி போன முறை கூட்டணியில சேர்த்து ராமதாஸுக்கும் அதுல இருந்தா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உருவானது. இப்ப ராமதாஸை பகைச்சுக்கிட்டு அன்புமணியால தனி கட்சி தொடங்க முடியுமா? அவங்களுடைய சின்னத்தை பிஜேபி வாங்கி கொடுத்துருமா? அன்புமணிக்கு ஆதரவு இருக்க வழிய அப்படி ஒன்னும் தனி கட்சி தொடங்கி ராமதாஸை டம்மி பண்ற அளவுக்கு ஆதரவு கிடையாது. பிரியலாம், பிரிவு ஏற்படாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரிவு ஏற்பட்டா ரெண்டு பேரும் நாசம்தான். ராமதாஸுக்கு இந்த பழைய ஆட்கள் இன்னும் இருக்கு. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. வக்ஃபு சட்ட மசோதா இல்ல, அதுக்கு அன்புமணி என்ன பண்ணிருக்கணும், ஏத்து வாக்கு அளிச்சிருக்கணும். வெளிநாடு தப்பிச்சுக்கிட்டாரு. இங்க என்ன நடக்குது, எம்எல்ஏக்கள் வக்ஃபுக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க. அப்ப எம்எல்ஏக்கள் யார் கூட இருக்காங்க, ராமதாஸ் கூட இருக்கிறாங்க. வெளிப்படை ஆயிடுச்சா? இப்ப போய் அன்புமணி வெளியில போனா எத்தனை எம்எல்ஏ கூட போவாங்க, யாரும் போக மாட்டாங்க. வெர்டிகல் ஸ்பிளிட் ஆனாலும் பிரச்சனை தான். இப்ப எம்எல்ஏக்கள் போகலன்னா சின்ன யார்ட்ட இருக்கும், ஜெயிச்சவங்க தான் இருக்கும். அதனால அவர் அன்புமணி போக மாட்டார். போனா வீணாத்தான் போகணும். ரெண்டு பேருமே கஷ்டம். ஏன்னா ராமதாஸ் வயசாகி போச்சு. இனிமேல் அந்த முகுந்தன் பரசுராமனை கொண்டு தலைவராக்கி இவருக்கு அடுத்து அவர் தான் கொண்டாடணும் தலைவராக்கிறதுக்கு. அப்படி பையனை ஓரம் கட்டிட்டு முகுந்தனை கொண்டு வந்துருவாரா? அப்படிதான் சொல்லிட்டார. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரா இருந்தா இந்த கட்சியில இருக்க முடியாது சொல்லிட்டார்ல போன டிசம்பர் பொதுக்குழுல. இல்லையா, இந்த கட்சியில யாரா இருந்தாலும் இருக்க முடியாது போனார்ல. இன்னும் போ வெளிப்படை மேடையில சொன்னாருங்க பொதுக்குழுல, லைவ் போயிட்டு இருக்கு. அதனால அதை பத்திலாம் அவர் கவலை இல்லை. உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, இன்னொருத்தவங்க செய்யக்கூடாது தடுக்கிறது நீ யாரு, கட்சி என்னது? ஆனா கட்சிக்குள்ள இப்ப போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ராமதாஸ் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க. திலகபாமா காலையில எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ அன்புமணி தான் இல்லாம், அன்புதான் இல்லாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ராமதாஸ் பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறாங்களே, அவங்க அறிக்கையை விட்டாங்களே ராமதாஸ் ஆதரவு. ஆனா அந்த திலகபாமா யாருன்னு இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? பொருளாளர்ன்றாங்க. இன்னைக்கு யாராவது தெரியுமா அவங்கள? ஏதோ கொஞ்சம் பொருளாதாரம் உள்ள பொருளாதாரம் உள்ளவர்களா இருந்தால் பொருளாளர் இருக்க முடியும். நேற்று உண்மையிலே சொல்றேன், எனக்கு இன்னைக்குதான் அந்த அம்மா ஒருத்தவங்க பொருளாளர்னு இருக்கிறது தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. திண்டுக்கல் அங்கே நின்னாங்களே, அந்த பகுதியில இருக்கலாம். பாஜக கூட்டணியில போய் நின்னா யாருங்க தெரியும்? அதிமுக கூட்டணினா கூட தெரியும். பாஜக திண்டுக்கல், அதுவும் திண்டுக்கல்ல போய் நின்னா என்ன தெரியும்? திண்டுக்கல்ல இவங்க யாரு இருக்கா? கட்சியே கிடையாது உங்களுக்கு. அவங்களுக்கு சவுத்துல வாங்கின ஒரே சீட்டு அதுதான். திருச்சியிலே கம்மிங்க. திருச்சி தாண்டா பாமக ராமதாஸ் போய் இறங்கினாருன்னா வாங்கன்னு கூப்பிட்ட ஆள் கிடையாது. அன்புமணி போயினா வாங்கன்னு கூப்பிட்ட ஆள் கிடையாது. பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கினா, பஸ் விட்டு இறங்கினா கூட, ட்ரெயின் விட்டு இறங்கினா அங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க மட்டும்தான். இந்த சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த பக்கம் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் கொஞ்சம், இங்க விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையில கொஞ்சம் இருக்கு. அவ்வளவுதான். அதை தாண்டினாலும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சுத்தமா கிடையாது. கொங்கு பெல்ட் சுத்தமா கிடையாது. அவனா வன்னிய கவுண்டர் சொல்லலாம். ஆனா அவங்களாம் ஏத்துக்கல ராமதாஸை. அதனால அங்க ஒன்றும் கிடையாது. அதனால திண்டுக்கல் மாதிரி ஒரு தொகுதியை வாங்கி மூந்தன்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க அன்புமணி. ஆகையனால இப்ப பிரச்சனை அரசியல் மோதல் கிடையாது, குடும்ப அரசியல் மோதல். குடும்பத்துக்குள் ஏற்பட்ட மோதல் பாமகவில் வெடிச்சிருக்கு. இவங்க குடும்ப அரசியல் பத்தி பேசுறாங்க. சரி, முன்னாடியாவது காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு பாலு, ஜி.கே. மணி போன்றவர்கள்லாம் இடையில நின்று ரெண்டு பேர்த்துக்கும் சமாதானம் பேசி அதெல்லாம் பார்த்தோம், நேர்லேயே பார்த்தோம். அதுக்கான முயற்சிகள் செஞ்சாங்க. இப்ப பார்த்தா இவர் பனையூர்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு. ராமதாஸை பாக்குறதுக்கு தான் மத்தவங்க போயிட்டு இருக்கிறாங்களே தவிர இங்க என்ன நடக்குது? ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க. இல்லைன்னா இந்த பாருங்களேன்,
எத்தனை எம்எல்ஏக்களும் இங்கே தான் இருக்காங்க. திமுகவுக்கு முதல்ல அரசு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு வக்கோடுக்கு இதுவாக தீர்மானத்துக்கு ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்கல்ல. ஒரு ஆள் கூட வெளிநடை பண்ணலையே. டீ குடிக்க புறட்டு போயிருக்கலாம்ல, போகலையே. அதனால் கட்சி ராமதாஸ் தான் இருக்கு. அறிக்கையே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நான் ஒன்றும் தலைவர் நான் தான் சொல்லி இல்லையே, நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஒரு அனுதாபம் தேடி எதிரில் இருக்கிறவங்கலாம் கண்ணீர் வட வச்சு நான் எடுத்துக்கிற கட்சியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு அனுதாபம் தேடிட்டாரு. ஒரு அனுதாபம் ஏற்பட தானே செய்யும் யாருக்கு, நமக்கே பார்க்கும்போது அனுதாபம். உண்மைதானே, கஷ்டப்பட்டார்ல தான் கட்சி. இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாடி பாமகவோட ஒரு சின்ன கட்சி, சாதாரண கட்சி. இன்னைக்கு விசிகாரங்க ரொம்ப செல்வாக்கோட அங்க இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அன்றாடம் செய்திகள் வந்துட்டே இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவுக்குள்ள போனா ஏதோ ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசுறார், ஆள் கிடையாது. ஆமா, அப்படி அன்றாடம் இருக்கிறார். பாமகங்கிறது காணாம போயிடுச்சு 15 வருஷமா. ரொம்ப ஆதங்கமா இருக்குது. கட்சி எப்படியோ வளர்த்து நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுல அன்புமணியோடைய பங்களிப்புங்கிறது திருப்திகரமா இல்லையோ? அன்புமணி என்ன பண்றாரு? ஏதோ பீச் ஓரமா ஒரு வீடு எடுத்து தங்கிறேன், டால்பின் பாக்குறேன்றாரு. அவ்வளவுதான் ஒழிய திரும்ப அளவு உழைக்கிறாரா? திரும்ப ஒரு நாள் 4 மணி நேரம் தாங்க தூங்குறாரு. அது கூட அது 2 மணிக்கு வராரு வீட்டுக்கு. அங்க ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. எழுந்திருக்கும் போதே அங்க இருக்கும். அந்த மாதிரி தூங்க கூட விடாம அவரை போட்டு படுத்திட்டு இருக்காங்க. அவரும் வேற வழியில தொண்டர்கள் அதாவது அங்க அண்ணன் தான் எல்லாருக்கும். திமுக எப்படி அண்ணன் தம்பி பாசம் உறவோ அது போலதான் அங்க தலைவர் அது இதெல்லாம் சொல்லாலும் தலைவர் சொன்னாலும் அப்படிலாம். நீங்க இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் நல்ல நண்பர் எனக்கு. நான் அவரை போய் பார்க்கறதே இல்லை. இப்ப ரொம்ப வருஷமா ஆச்சு. நான் முதல்ல 2000 பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சு போகும்போது அங்கே கேட்க நகர் தான் வீட்டுக்கு போகிற வழியில் உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்போம் 2 பேரும். 2001 தேர்தலில் திமுக கூட்டணியில் போய் சேருங்கன்னு சொன்னதே நான் தான். நீங்கள் சொன்னதுனால்தான் சேர்ந்தேன்னு என்கிட்ட சொன்னார். மூப்பனார் கூட இருந்தார். அப்போ மூப்பனார் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு. வெயிட் பண்ணுறது கிடையாதுங்க, அவர் போய் அதிமுக கூட்டணி தான் சேருவார், வேறு வழியில் பிஜேபி இங்கே இருக்கிறதுல வர சொல்கிறார், வெளியே பிஜேபி விட்டு வாங்கன்றாரு. திமுக தலைவர் கலைஞர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நமக்காக அவர் ஆட்சி இருந்தால் நீ திடீர்னு விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வர முடியாதுன்னு. அதனால் அதிமுக போய் சேர்ந்துருவார். அங்கே பாமக அப்போ ரொம்ப எதிரியாக இருந்தாங்க, இப்போ இருக்கிற மாதிரி. நடுவில் தான் கொஞ்ச நேரம் தமிழ் கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு பாதை கூட்டமைப்பு வச்சுட்டு ஒன்றா இருந்தாங்க. தமிழ் கூடி தாங்கின்னு பட்டம்லாம் கொடுத்தாரு, அது இடிதாங்கி ஆகி போச்சு. அப்போ நீங்கள் போய் சேர்ந்துருங்க திமுக. இப்போ போய் சேர்ந்துன்னா ஒரு 8 சீட்டு கிடைக்கும். நீங்கள் மூப்பனார் அங்கே போய் சேர்ந்த பிறகு கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா இப்போ வரீங்களே நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி கலைஞர் 2 சீட்டில் முடிச்சுடுவார் உங்களை. அதாங்க அரசியல். அப்படி சொன்ன பிறகுதான் போய் சேர்ந்தார். அப்பெல்லாம் உண்மையை சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கள் கூட்டம் சேருவாங்களே ஒழிய அரசியல் தெரியாது ஆரம்ப காலம். இன்னும் சொல்லப்போனால் திருமாவே என்ன பண்ணாரு, சமயநல்லூர் தொகுதியை வாங்கிட்டு பிரஸ்ல நான் நிற்கிறதே தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டாரு. இரவு சந்திச்சப்போ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னேன். ஏங்க என்னாரு, தமிழ்நாடுல நீங்க போனா வெற்றி பெற முடியாதுங்க, இன்னொன்னு சிட்டிங் மினிஸ்டர் செல்வராஜ் இருக்காரு, நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் தொகுதி, உங்களை ஜெயிக்க விடுவாரா? உள்ளடி வேலை பார்ப்பாங்க. 2வது அங்க நகரத்துல பாதி, மப்சல்ல பாதி, கிராம பகுதியில் பாதி அந்த தொகுதி. நகர பகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, கிராம பகுதி தான் செல்வாக்கு. அடுத்து பிஆர்பிஎல் பிரச்சனை வரும். அதனால நீங்க அங்க போய் நிக்காதீங்க, நீங்க மங்களூர் தொகுதியில நில்லுங்கண்ணா. மங்களூர் திருவள்ளுவன் கேட்கிறாருங்கன்னாரு. தலைவர் நிக்கிறேன்ன பிறகு திருவள்ளுவன் கம்பெனிலாம் கேட்கக்கூடாதுங்க. என்ன நீங்க கட்சி நடத்துறீங்க, அரசியல்வாதியா தலைவரா இருக்க நீங்க இப்படியே ஒரு நண்பர்களாவே தம்பி அண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தலைவர்னா தலைமைக்குரிய இதெல்லாம் கொண்டு வந்துடணும், நீங்க கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பக்கத்தில் இந்த சரோஜானவரம் அந்த உப்பிலியாபுரம் தொகுதியில அவரை கொடுத்துட்டு இவர் மங்களூர்ல வெற்றி பெற்று வந்தாரு. அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருந்தாரு இல்லையா? அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. வெற்றி பெற்று வந்த பிறகு என்கிட்ட சொன்னாரு, நீங்க சொன்னதை கேட்டா 3 தொகுதி உள்ள போயிருக்கலாம் ஜெயிச்சுன்னாரு. சிதம்பரம் தொகுதி கேளுங்கண்ணா. அப்ப சிதம்பரம் தொகுதி நான் நின்று இருப்பேன், எனக்கு சீட்டு கொடுக்குற சொல்லியிருந்தாரு. அந்த ஆளுங்கெல்லாம் போயிட்டு குழப்பம் பண்ணி இதுல போயிட்டு நில்லுங்கன்னாங்க. புவனகிரி கேட்டாங்க. புவனகிரி இந்த கண்ணப்பன் ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அப்ப இந்த இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் போய் நின்னாரு. அதுல காட்டுமன்னாடு தொகுதி கேளுங்கண்ணா. அங்க இளையபெருமாள் இளையவர்கள் ஐசாச்சு முடிஞ்சு வச்சுங்க, இப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு தான் செல்வாக்குண்ணா. அதுல ஜனநாயக பேரவைன்னு இருந்தால காங்கிரஸ் நம்ம ப. சிதம்பரம்
அதுல வள்ளல் பெருமாள் போய் நின்று ஜெயிச்சு வந்து உங்களால் தான் ஜெயிச்சுன்னு பொன்னாட பத்தினாரு. அதான் நீங்க சொன்னதை கேட்டா 3 தடவை ஜெயிச்சு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்துட்டு அந்த இது இப்ப திரும்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்சிக்காரங்கள் எல்லாம் அரசியல் படுத்தி எல்லாரையும் அரசியல் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாரு. பேச்சே பாத்தீங்கன்னா கலைஞர் எப்படி முரசொலியில் மக்கள் எஜுகேட் பண்ணுவார், கடிதம் எழுதி கட்சி தொண்டர்களை, அதே போல வந்து ஒரு மேடை பேச்சே பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் அரசியல் கத்து கொடுத்தா அரசியல் தெரிஞ்சுட்டாங்க எல்லாரும். திருமாவனுடைய ரீச், அவருடைய சிந்தனைகள் இப்ப எங்கேயோ போயிட்டுது. அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்தப்போ பார்த்துருக்கிறேன். ஆனா அப்போடு இப்ப அவருடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் ஒரு பகுத்தாய்வு செய்யறதுல பிரமாதமா பண்றாரு. ஸ்காலர் ஆயிட்டாரு. ஸ்காலர், உண்மையில பெரிய ஸ்காலர் ஆயிட்டாரு. பிரமாதமான ஸ்பீச்சுங்க. அவர் பாரு இங்க முதல் அவரை இதுல பேசின அம்பேத்கர் சிலையிட்ட கோட்டம்பாக்கம் பவர் வச்சுக்கிட்டேன். ஆபீஸ் முடிஞ்சு வந்தேன், நின்று கேட்டுட்டு வந்தேன். வந்த பிறகு அடுத்த நாள் பேசும்போது பிரமாதம். நேற்று என்ன எழுச்சி உரைனா உண்மையிலே எழுச்சி உரை தாங்க அப்படின்னேன். எங்க கேட்டீங்களான்னு? ஆமா, இன்னும் கேட்டேன். ஏங்க முன்னாடி வந்து நாற்காலி போட்டு உட்கார வச்சிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தூரத்துல இருந்து கேட்டு நான் மட்டும் வந்துட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு. அது மாதிரி இப்ப பிரமாதமா பேசுறாரு. அவர் தெளிவா வந்து விளக்குறாருங்க. இந்த கூட்டணியில் நாங்கள் ஏன் இருக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்றாரு. இந்தியா கூட்டணி என்பது நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, அதை உடைப்பதற்கு நானே காரணமா இருப்பேனான்றாரு. அதாவது கட்சிக்காரன்னு சில அதிர்ச்சி ஏற்படுத்துறாங்க. ஒன்றும் செய்யல போல திமுக கொடியே ஏற்ற முடியல. சில இடங்களில் கூட்டணியில் இருந்தும் சில இடங்கள் கொடி ஏற்றத்துக்கு அதிகாரிகள் தடை போடுறாங்க. அப்படி இருந்துகிட்டு எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் சொல்ற காரணத்தை கேட்டு சொன்னா கட்சிக்காரன் ஏத்துட்டு போற அளவுக்கு சொல்றாரு காரணம். அது இட்டுக்கட்டு சொல்ல, உண்மையான காரணமா சொல்றாரு. அந்த அளவுக்கு கட்சிக்காரன் ஏத்து. இன்னொன்னு சொல்றேன், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவை தாண்டி இன்னொருவரை எவனும் ஏத்துக்க மாட்டான். இப்போ இந்த பக்கம் ஒரு இன்டெலக்சுவல் டீமை வந்து திரும்ப உருவாக்கிட்டாரு இல்லையா? ஏன் ராமதாசல் அந்த மாதிரி அங்க? அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க கேட்டீங்கல்ல, அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்காரா? நீ பாருங்க, ஆளூர் ஷானவாஸ் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆமா, ஆளூர் சிந்தனை செல்வன் பிரமாமா பேசுறாரு. ரவிக்குமார் எம்எல்ஏ, எம்பி, அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கணும் இல்லையா? சொன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்டவர் உருவாக்கிட்டாங்க. இல்ல கோகாமணியை தவிர வேற யாரும் தெரியும் உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறவங்க சொல்லுங்க. இல்ல அவருடைய ஸ்பீச் கூட அப்படி ஒன்றும் சிறப்பா எஜுகேட் இல்ல. அவர் கட்சி தலைவராக தொட்டு ஒரு பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில 2-3 தடவை இருந்துட்டாரு எம்எல்ஏவா. அதனால பேசுறது தெரியும் மொழிய. மற்றபடி பெரிய மக்களை ஈர்க்கிறது கிடையாது. பேர் தெரியும் ஜி.கே. மணி. ஆனா வேற யாராவது ஒருத்தவங்க பேர் தெரியுமா? யாரையாவது வளர்த்திருக்காங்களா? யாரையும் வளர்க்க மாட்டாங்க. அவரு வெளில போயிட்டாரு. யாரும் வளர விட மாட்டாங்க. தன் குடும்பத்தில் தவிர வேற யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கும் போதுதான், அதனாலதான் அவருக்கு பின்னடைவே. நான் சொன்னேன், மன்னியர்களுடைய செல்வாக்கு அவர் இழந்தது காரணமே தன் குடும்பத்துக்கு மட்டும் மற்றவங்க யாரையும் வளர விடாம பண்ணதுனாலதான் பிரச்சனையே. கஷ்டப்பட்ட காடுவெட்டி குருவே கட்டி விட்டாங்கல்ல. ஆமா, கடைசி பேச்சாளர் அவர் தான் போல இருக்கு. அவருக்கு பிறகு ஆளே இல்லையா பேசுறதுக்கு. அன்புமணி ஒன்னும் பெருசா பேச முடியாது. என்ன பேசுவாரு? காடுவெட்டி குரு கூட கடைசி நேரத்துல பேசுறதை கேட்டா தமிழ்நாட்டுல பிறந்தவரானே சந்தேகமா இருக்கும் நமக்கு. தெரியுங்களா? நீங்க கேட்டுறீங்களா? கேட்டுக்கிறேன். என்ன முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி தான் பேரு இப்ப கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். அவன் கொஞ்சம் பேசுறாரு, இதோ ஒண்ணு கருத்துக்களை சொல்றாரு. அதனால வந்துட்டு இப்ப திருமாவும் அன்புமணியை நிறுத்துங்க. யாரு ஸ்பீச்சு? ஜனங்க பொதுவா கட்சிக்காரனா விட்டுருங்க. காமனா இருக்கிறவங்க அந்த தோடியில அன்புமணி பேசிட்டு இந்த ஓடியில் திரும்ப பேசிட்டோம். நடுவுல பொதுவான ஒரு 5 பேர், ஒரு 1000 பேர் நிறுத்துங்க. எந்த பக்கம் ஓடுவான்றீங்க? திரும்ப பக்கம் தான் ஓடுவான். அந்த அளவு அவர் பேசுறாரு. அன்புமணி பேசினாலே தமிழ்நாட்டுக்காரன் சந்தேகமா இருக்குது. சரி, நம்ம பிடிஆர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, வெளிநாட்டுல இருந்து. அதனால வந்துட்டு அவங்க யாரையும் வளர விட மாட்டாங்க. அதனாலதான் அவருக்கு செல்வாக்கு இழந்தது. உடஞ்சதுன்னு வச்சுங்க, ஒண்ணுமில்லா போயிடும். பாஜகவோட ஆசை நிறைவேறிடும். இப்ப அதிமுக காலி பண்ற மாதிரி, பலவீனப்படுத்துற மாதிரி இதையும். ஏன்னா இப்ப திமுக அதிமுக அடுத்த பெரிய கட்சி நாங்க தான். இல்ல அப்படிதான் மாறுதட்டினாங்க. இப்போ நாங்கள் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தா 2009 வரைக்கும். ஆமா, 2009 அடி வாங்கினது தான் அந்த சொல்றதை விட்டாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி எது வெற்றி பெறமா இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாரு. ஆதாயம் அடைஞ்சு ராமதாஸ். அதான் என்ன சொல்றாரு, நான் இருக்கும் வரை கூட்டணி வந்து வெற்றி பெற இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தேன். நீ என்ன பண்ண? போன அவருடைய கணக்கு என்ன, 2024 அதிமுக கூட்டணி வச்சிருந்தா நம்ம 2 ஆச்சும் ஜெயிச்சிருக்கலாம். குறைந்தபட்சம் தருமபுரியாவது ஜெயிச்சிருக்கலாம். இந்த பக்கம் அவங்களும் 2 ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் கணக்கு. அது தப்பா ரைட்டான்னு அடுத்த விஷயம். அடுத்தது அன்புமணி தான். அடுத்தது
ஒரு போராட்டம் ஒண்ணு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போராட்டம் நடத்தணும்னு கிடுகிடுக்க போகிறதுன்னு ஆமா என்ன கிடுகிடுத்தது நடந்தது தெரிஞ்சுதா? ஆமா எதுவுமே இல்லையா? ஒண்ணு பெருசா நடத்த முடியல அன்புமணியால. 2001 கூட 2021 கூட கொஞ்சம் கல்லுகள்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின்ல எல்லாம் கல்லு தூக்கி எரிஞ்சு வீடியோ எல்லாம் கட்சியே இல்லாமல் இருந்தப்ப வன்னியர் சங்கமா இருந்தப்ப கிடுகிடுத்துச்சு உண்மையில. 7 நாள் சாலை மறியல் போராட்டம்ன்றது இவ்வளவு வளர்ந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வச்சு அமைச்சர் பதவி வகிச்சு எல்லாத்தையும் வச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்மளால ஒண்ணும் கிடுகிடுக்க வைக்க முடியலையே. சரி அப்படின்னா அப்ப அன்புமணி இதுக்கு தலைமைக்கு லாய்க்கு இல்ல. சரி அன்புமணி லாய்க்கு இல்ல அப்படின்னாலும் கூட இது எல்லா தவறுகளுக்கும் காரணம் ராமதாஸ் தான் அப்படின்னும் போது இவரை மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமதாஸ் எடுத்த முடிவுகள் தானே, தான் தன்னுடைய குடும்பம். முதல்ல என்ன பண்ணாரு? தலித் எழில்மலை, வேலு, வேலு ரயில்வே அமைச்சர், ஏகே மூர்த்தி இவங்களெல்லாம் அமைச்சராக்கினார். என் குடும்பத்துல யாரையும் ஆக்க மாட்டோம்னு. அன்புமணி ஓரளவுக்கு இது வந்த பிறகு கொடுத்துட்டாரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். ஆரம்பத்துல தான் வந்து பொதுவான ஒரு மாதிரி தலித் எழில்மலை கூட அமைச்சர் பதவி கொடுத்தாரு. நம்ம பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது அவங்க எல்லாம் அமைச்சரா இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மாதிரி வளர்ந்த உடனே அதுக்கப்புறம் தான் தன்னுடைய எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோங்கிறத காட்ட ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பித்தது என்பது வன்னியர்களுக்காகன்ற பேரை சொல்லி தன் குடும்பம் வளப்படுத்துறதுக்காக ஆரம்பிச்சாரு. அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். சரி, செல்ஃப் எடுக்குமா எடுக்காது? அப்ப இவருடைய முயற்சிகள் சிலது செய்யறாரு, நான் அதை பண்ண போறேன் சில நீங்க நினைக்கிற மாதிரி கட்சி பிளவுபடாது. பிளவுபட்டா 2 பேரும் வீணாப்படும் தெரியும். நீங்க ஜி.கே. மணி தலைவர்கள் வேணா அங்க போனாங்க இங்க போனாங்க பேச்சுவார்த்தை நடத்தி போனதோட பண்ணிட்டாங்க, சமாதானம் மட்டும் இப்ப பண்ணலையேன்றது நினைக்கலாங்க ஒழிய குடும்பத்திற்குள் பேசி சமாதானப்படுத்துவார்கள். சரி, அவங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்களா, அவங்க மனைவி இருக்காங்க, அப்புறம் இன்னொரு மனைவியார் சுசீலான்னு இருக்கதா ராமூர்த்தியோட சொல்லிட்டு இருக்காரு, அவங்கதான் முடிவு எடுக்கிறதுன்னு அதனால பேசி எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. நிறைய தகவல்களை அனுபவங்களையும் பகிர்ந்துருக்கிறீங்க, வரலாறுலாம் சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.